கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்களெல்லாம் நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்த இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஆண்டவரை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரத்தை ஆண்டவர் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு எங்களுடைய தலைப்பு என்றவென்றால் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் என்ற ஒரு தலைப்பு, கம்ஃபர்ட் ஃபார் த புரோக்கன் ஹார்ட்ஸ். ஆகையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இதற்காக நாங்கள் ஜெபித்து இந்த ஒரு நற்செய்தியை பிரசங்கத்தையும் இந்த பாடல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த ஆசிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆறுதலான செய்தி உன்னுடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அப்படியாய் நானும் அண்ணாவும் உன்னுடைய சங்கத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர்தாமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உனக்கே துதிகரமாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கணும் பரமத்தோப்பனே, ஆமென். இன்றைக்கு 2 பாடல்களை பாடி நம்ம ஒரு கன்னடா பாடல், இந்த விசேஷமான இந்த ஒரு செய்தி தமிழிலும் மற்றும் கன்னடத்திலும் ஒளிபரப்பும். அதற்காக காத்திருங்க. 2 பாடல்களை பாடி நம்ம இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರ ಇರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರ ಇರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರ ಇರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರ ಇರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಮತ್ತೊಂದು ಸಂಗೀತವನ್ನು ಆಡಿಕೊಳ್ಳೋಣ, ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆ. இன்னொரு பாடல்களை நம்ம பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு மாறுதலா இருக்கும் அந்த பாடல். ದೇವರು ನಮಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುವನು, ತಂಪಾದ ಬುಗ್ಗೆಯಿಂದ ದಾಹವ ತಣಿಸುವನು. ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುವನು, ತಂಪಾದ ಬುಗ್ಗೆಯಿಂದ ದಾಹವ ತಣಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು, ನನ್ನ ಪ್ರಾಣವನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು, ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ.
ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಒಳ್ಳೆ ಹಾಡನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ನಾವು ಹಾಡಿದ್ದೇವೆ. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. இந்த செய்தியை இந்த மத்தியான வேளையில நாங்கள் கொண்டு வருகிறோம். ಈ ಮಧ್ಯಾಹ್ನದ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಕಂಫರ್ಟ್ ಫಾರ್ ದ ಬ್ರೋಕನ್ ಹಾರ್ಟ್ಸ್, ಮುರಿದ ಹೃದಯಗಳಿಗೆ, ಮನಸ್ಸುಗಳಿಗೆ ಸಂತೈಸುವಂತದ್ದು, ಒಡೆದ உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு செய்தியா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ಒಡೆದು ಹೋದ ಹೃದಯ, ಮುರಿದ ಮನಸ್ಸುಗಳಿಗೆ ಒಂದು ಸಂತೈಸುವಂತ ಸಂದೇಶ ನಾವು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த மத்தியான வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ನಾವು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக அவரை நாங்கள் துதிக்கிறோம். ನಾವು ಮುಖ್ಯವಾಗಿ ದೇವರು ಈ ಸಮಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನ ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. தேவனுடைய அழைப்பு இல்லாமல் எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது. ದೇವರ ಕರೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಏನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ. இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய காலையிலிருந்து ஒரு பாரம் இருந்தது. ಇವತ್ತು ನನ್ನ ಬೆಳಗಿನಿಂದ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಭಾರ ಇತ್ತು. இந்த செய்தியை நம்ம சொல்லலாமா, இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ಈ ಸಂದೇಶವನ್ನ ಹೇಳ್ಬೇಕಾ ಬೇಡವಾ ಎಂಬುದಾಗಿ. அப்ப என் அண்ணன் கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார், நம்ம இந்த ப்ரோக்ராம் நமக்கு செய்யலாம்னு சொன்னாங்க. ಆಗ ನನ್ನನ್ನು ಕೇಳಿದಾಗ ಸಹೋದರರು ನಾನು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೂಡ ಅದಕ್ಕೆ இந்த தேவ செய்தியை உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஆறுதலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ಸರ್, ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಈ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯದ ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬಹಳಷ್ಟು ಆದರಣೆ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எப்பொழுதுமே 3 வசனங்களோடு நான் துவங்குவதனுடைய என்னுடைய பிராக்டிஸ் அது. ನಾನು ಅನೇಕ ಸಾರಿ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಏನಂದ್ರೆ, ನಾನು 3 ವಚನಗಳನ್ನ ನಾನು ಸಂದೇಶ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ತೇನೆ. ಅದು ಒಂದಾவது பார்க்கும்போது எரேமியா 31:3. ಮೊದಲೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಏನಂದ್ರೆ ಯೆರೆಮೀಯ 31:3 ಹೀಗೆ ನೋಡ್ತೀವಿ. தேவன் நம்ம அநாதி ஸ்நேகத்தில் ஸ்நேகித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ಪ್ರೀತಿಸಿದ್ದಾನೆ. ಕಾರಣத்தில் நம்ம இழுத்துக்கொண்டிருக்கிறார். ಆತನು ಮಮತೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಸಂಗೀತ 119:68 சொல்லுகிறது. 119 ಕೀರ್ತನೆ 68ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, கர்த்தர் நல்லவர், அவர் செய்வதெல்லாம் நல்லது. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ. மூன்றாவது பார்க்கும்போது எரேமியா 29:11. ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಯೆರೆಮೀಯ 29:11 ವಚನ ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ. ಕುರಿತು பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. So he is having a very good plans for us. ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಒಳ್ಳೆಯ ಯೋಜನೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹಾಗೆ இந்த நிலைமையில எந்த நிலைமையில நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் கூட, ಆದ ಕಾರಣ ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ಇದನ್ನ ಕೇಳಿಸ್ತಾ ಇರಬಹುದು. இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதல் படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಆದರಿಸುತ್ತದೆ, ಸಂತೈಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆ. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ದೇವರ ವಾಕ್ಯವು ಮಾತ್ರನೇ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு பேரும் ஆறுதல் படுத்துவார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆತನು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் ஆறுதல் படுத்துகிற தேவன் நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ದೇವರು ಸಂತೈಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. ಒಂದು ವಚನ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ಅದು நீதிமொழிகள் 12:25. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 15:20 ನೋಡ್ತೀವಿ. பார்க்கும்போது ஒரு சோர்ந்து போன ஒரு மனுஷனுக்கு இருதயம் ஒரு மனுஷனுடைய இதை ரொம்ப சோர்வுக்கு கொண்டு வரும். ಸೊ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹೃದಯ ಬಹಳಷ್ಟು ಸೋತು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುತ್ತದೆ. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் அவனை உயிர்ப்பிக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ಆಗ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವನನ್ನ ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. இன்றைக்கு உங்களை ஒவ்வொரு பேரும் ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் உங்களுக்கு அது நம்பிக்கை ஊட்டுகிற வசனமா இருக்கும். ಇವತ್ತು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಸೋತು ಹೋಗಿದರೆ, ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದರೆ, ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. சாலமோன் கூட இப்படி எழுதினார். ಸೊಲೊಮೋನನು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ, நான் ஆறுதலுக்காக நான் பார்க்கிற யாருமே ஆறுதல் படுத்த ಯಾರುமே ಇಲ್ಲ என்று சொல்லி, ನನ್ನ ಸಂತೈಸುವವರಿಗಾಗಿ ನಾನು ಹುಡುಕಿದೆ, ಬಟ್ ಯಾರು ನನ್ನ ಸಂತೈಸುವವರಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்படித்தான் இந்த உலகம் கூட போய் கொண்டிருக்கிறது. ಹಾಗೆ ಈ ಪ್ರಪಂಚ ಕೂಡ, ಈ ಲೋಕ ಕೂಡ ಆ ರೀತಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. எல்லாமே பிஸி மெக்கானிக்கல் லைஃப். ಎಲ್ಲ ಒಂದು ತಾಂತ್ರಿಕ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. எல்லாருமே ஒரு போராடுகின்ற ஒரு வாழ்க்கை. ಎಲ್ಲರೂ ಹೋರಾಡುವಂತ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. ಅನೇಕ செய்திகள் பார்க்கும்போது உள்ளத்தை உடைக்கிறது. ಅನೇಕ ಸಂಗತಿಗಳು ಸುತ್ತಮುತ್ತಲು ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯ ಒಡೆದು ಹೋಗ್ತದೆ. யுத்தங்களை பார்க்கிறோம், ಯುದ್ಧಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ, கொலைகளை பார்க்கிறோம், ಆ ಕೊಲೆಗಳು ನೋಡ್ತೀವಿ. ஒரு தினப்பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதுல செய்திகள் நம்மளை ஒவ்வொரு பேரும் அது
ரொம்ப சோர்வு கொண்டு வருகிறது. ಸೊ ನಾವು ದಿನ ಪತ್ರಿಕೆನ ನಾವು ಓದುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅನೇಕ ಸಂಗತಿಗಳು ನೋಡುವಾಗ ನಿಜವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಹೃದಯವು ಬಹಳ ಕುದಿಯುತ್ತದೆ. அப்ப எப்பொழுது எந்த இடம் நம்ம திரும்புவதுன்னு பார்க்கும்போது வேதம் நம்மளுக்கு வசனம் மூலமா ஆறுதல் படுத்துகிறது. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಲಿ, ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸ್ತದೆ. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತದ್ದು. இந்த மத்தியான வேளையிலே ಈ ಒಂದು ಮಧ್ಯಾಹ್ನದ ಸಮಯದಲ್ಲಿ 3 செய்திகளை 3 வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். 3 ಸಂಗತಿಗಳನ್ನ 3 ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. அது இயேசு சொன்ன வார்த்தைகள் தான். ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳು. இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு ஜீவனும் வல்லமை இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಜೀವವು ಅದಕ್ಕೆ ಶಕ್ತಿಯೂ ಇದೆ. ಮೊದಲಾவது பார்க்கும்போது ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯೇಸು சொன்னார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾನೆ, இருதயம் கலங்காதிருப்பதாக, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಇರಲಿ. யோவான் 14:1 அப்படி சொல்லுகிறது. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಮೊದಲನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಇರಲಿ. இன்றைக்கு கூட உங்களை பார்த்து நாங்களும் சொல்லுகிறோம், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ಇವತ್ತು ನಾವು ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ. ಅನೇಕರು ಒಂದು ಸೋರ್ದು ಪಾಗುವುದು ಉಂಟು. ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಸೋತು ಹೋಗಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಕಷ್ಟಗಳೇ ಸಂಭವಿக்கும் போது ಸೋರ್ದು போகிறாங்க. ಕಷ್ಟಗಳು ಬಂದಾಗ, ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಾಗ ಸೋತು ಹೋಗ್ತಾರೆ. ಅದು எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ಸರಿ, ಅದು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ಎಂತ ಸನ್ನಿವೇಶ ಆಗಿದ್ರು ಸರಿ. ஒருவேளை வியாதி இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಇರ್ಬೋದು, ஒருவேளை பண பிரச்சனை இருக்கலாம், ಇಲ್ಲ ಹಣಕಾಸಿನ ಕೊರತೆ ಇರ್ಬೋದು, ஒருவேளை வாலிபருக்கு வேலை கிடைக்காமல் ಕಷ್ಟಪಟ್ಟು கொண்டிருக்கலாம். ಹಾಗಾದ್ರೆ ಅನೇಕ ಯವನಸ್ಥರಿಗೆ ಇನ್ನೂ ಕೆಲಸ ಉದ್ಯೋಗ ಸಿಗದೆ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಿದೆ. என்னுடைய தோப்பனார்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் குறித்து கவலைப்படுறாங்க. ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಹೆತ್ತವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ ಅವರು ಕೊರಿಗೆ ಹೋಗುವಂತ அவங்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, ಬಹಳ ದುಃಖ ಪಡ್ತಾರೆ, ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பது. ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து வந்து சிஷ்யருக்கு பார்த்து அப்படி சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಮಾತನ್ನ ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக இந்த அருமையான வார்த்தைகளை சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗುತ್ತ ಮುಂಚಿತವಾಗಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಈ ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. இந்த வார்த்தை எப்பொழுதுமே எல்லா காலத்திலுமே நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும், எங்களை ஆறுதல் படுத்தும். ಯಾಕಂದ್ರೆ ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ನಮಗೆ ಬಹಳ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದಾಗಿದೆ. ದೇವರುடைய வார்த்தைகள் தான் நம்மளை வந்து பலப்படுத்தும். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಕರ್ತರ್ ಮಾರದವರು என்று வேதம் சொல்லுகிறது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ದೇವರು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ವೇಳೆ ಅನೇಕರುடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் படுத்த முடியாது. ಒಂದ್ ವೇಳೆ ಅನೇಕರ ಒಂದು ಮಾತುಗಳು ನಮಗೆ ಸಂತೈಸೋದಕ್ಕೆ ಆಗದೆ ಇರ್ಬೋದು. ಅದು ஒரு வேளை நம்மளை புண்படுத்தலாம். ಅದು ಒಂದ್ ವೇಳೆ ನಮ್ಮನ್ನು ಗಾಯಪಡಿಸಬಹುದು. நம்மை நம்பிக்கை இழக்க செய்யலாம். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕಳ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದ ಸಾಧ್ಯತೆ ಇರೋದು. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம நம்பிக்கையு அது வந்து நம்ம உற்சாகப்படுத்தும். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತದೆ. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லார், உங்கள் இருதயம் கலங்காதிரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಇವತ್ತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಇರಲಿ. எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ದುಃಖ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் போது சில அன்பானவர்களை விட்டு மறந்திருக்கிறாங்க, அதை குறித்து கவலைப்படுறாங்க. ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನೋಡುವಾಗ ಕೆಲವರು ತಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದವರು ಕೂಡ ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ದುಃಖ ಪಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನ ಆಧರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இரண்டாவது பார்க்கும்போது, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ மத்தேயு 11:28 பார்க்கிறோம். ಮತ್ತಾಯ 11:28 ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ, இதோ வருத்தப்பட்டு பாரம் சூக்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರು ಹೊರತವರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರೆಂಬುದಾಗಿ நான் உங்களுக்கு இளையபாறுதல் தருவேன் சொல்லுகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இது வசனம் பார்க்கும்போது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் திரளான ஜனகண்ட பொழுது மனதுருகிறார் என்று பார்க்க. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಜನ ಸಮೂಹವನ್ನು ನೋಡಿದಾಗ ಅದನ್ನು ಕನಿಕರ ಪಟ್ಟು ಹೇಳ್ತಾನೆ, என்ன பாரத்தை சுமந்து கொண்டாங்க, ಯಾವ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒருவேளை பாவத்தின் பாரமா, ಒಂದು ವೇಳೆ ಪಾಪದ ಭಾರವ, அந்த பாவத்தின் பாரத்தை கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில தீர்த்து போட்டார். ಆ ಪಾಪದ ಭಾರವನ್ನು ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೀರಿಸಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நம்பப்படுகிற பாரங்களை கூட அவர் சுமந்தார். ಇವತ್ತು ನಾವು ಅನುಭವಿಸುವಂತ ಭಾರಗಳನ್ನು ಕೂಡ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಹಾಗೆ பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸದಾ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಸಂಗೀತ 68:19 சொல்லுகிறது, ಅದಕ್ಕೆ ಕೀರ್ತನೆ 68:10 ಹೇಳ್ತದೆ, தேவன் நம்முடைய அனுதின பாரத்தை சுமக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಅನುದಿನದ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. So beautiful, not God the Lord daily bears our burdens. ನೋಡಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ. ಪ್ರತಿದಿನವೂ ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಹೊರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಇನ್ವಿಟೇಷನ್ ಕೊಡ್ತಾರೆ, come
unto me, I will all take your burdens. ದೇವರು ಇವತ್ತು ನಮಗೆ ಒಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ, ಬನ್ನಿರಿ ನಾನು ನಿಮ್ಮ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಹೀಗೆ ಅನೇಕ ಭಾರಗಳಿರ್ತಾವ ನಮ್ಗೆ. ಇವತ್ತು ಅನೇಕ ಭಾರಗಳಿದೆ ನಮಗೆ. The burden of the future also. ಭವಿಷ್ಯದ ಕುರಿತಾದಂತ ಭಾರ. So அந்த ಭಾರத்தையும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கொடுங்க. ಆ ಭಾರವನ್ನು ಕೂಡ ನನ್ನ ಬಳಿಗೆ ತಂದು ಕೊಡ್ರಿ. அதுதான் பேதுரு 1 5:7 சொல்லப்படுகிறது. ಅದಕ್ಕೆ 1 ಪೇತ್ರ 5:7 ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, எல்லா பாரங்களை ஆண்டவரில் போடுங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆನೆಲ್ಲ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. அவர் நமக்காக விசாரிக்கிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಸ್ಪಂದಿಸುವಂತ ವಿಚಾರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. He will be so he cares for us. ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ. ಹಾಗೆ இன்றைக்கு உங்களுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவரில் போடுங்க. ಆದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕ್ರಿ. அது ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடந்து செல்வோம். ನಾವು ನಮ್ಮೆಲ್ಲ ಭಾರವನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಮುಂದುವರಿಸೋಣ. ಅழைತವರು ಮುನ್ಮೇಳವರ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಕಸ್ತನು. அவர் அப்படியே நமக்கு செய்வார். ಅವರು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಹಾಗೆ இன்றைக்கு நம்முடைய பாரங்கள் கஷ்டங்கள் ಎಲ್ಲ ஆண்டவர் ಮೇಲೆ ನಾವು போடலாம். ಹಾಗಾದ್ರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಭಾರಗಳ ದುಃಖಗಳನ್ನ ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕೋಣ. சோ ஒரு அம்மா வந்துட்டு ஒரு பெரிய பாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஊர் பக்கம் போயிட்டு இருந்தாங்க. ಒಂದು ದೃಷ್ಟಾಂತ ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ಒಬ್ಬ ಹೆಂಗಸು, ಮಧ್ಯ ವಯಸ್ಸಿನ ಹೆಂಗಸು ಒಂದು ಹೊರೆಯನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರು ಹಾಗೆ ನಡ್ಕೊಂಡು ಪ್ರಯಾಣವಾಗಿ பெரிய பாரம் அதை சுமந்து கொண்டு போய்கொண்டிருக்காங்க. ಅದು ದೊಡ್ಡ ಭಾರವನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ. பக்கத்துல ஒரு டிராக்டர் போகுது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವ್ದೋ ಒಂದು ಗಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. டிராக்டர் முன்னாடி போயிட்டு ಟ್ರಾಕ್ಟರ್ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ பின்னாடி மிரர்ல பாக்குறாரு அவரு. ಆಗ ಆ ಟ್ರಾಕ್ಟರ್ ಓಡಿಸುವವರು ಆ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. பார்க்கும்போது அம்மா வந்து பாரத்தை சுமந்து கொண்டிருக்காங்க. ಆ ಅಮ್ಮ ಹೊರುತ್ತಿರುವಂತ ಭಾರವನ್ನ ಅವರು ಆ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. இந்த அம்மாவை நம்ம எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல விடலாಂತ யோசிக்கிறாரு. ಆಗ ಇವ್ರು ಯೋಚಿಸ್ತಾರೆ, ಪಾಪ ಈ ಅಮ್ಮ ಭಾರ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಊರ್ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அந்த டிராக்டர்ல. ಸೊ ಆ ಟ್ರಾಕ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಹತ್ತಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. அப்புறம் போயிட்டு கொண்டிருக்கும் போது ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ அப்ப ತಿರುಗಿ மறுபடியும் கನ್ನಡಿயில பாக்குறாரு. ಮತ್ತೆ ಅವರು ಮುಂದೆ ಆ ಟ್ರಾಕ್ಟರ್ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. ಅಮ್ಮ ಇನ್ನೂ அந்த சுமை சுமந்து கொண்டிருக்காங்க. ಆದ್ರೆ ಆ ಸ್ತ್ರೀ ಮತ್ತೆ ಆ ಭಾರವನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಕೂತಿರ್ತಾಳೆ. அந்த டிரைவர் டிராக்டರ್ ನಿಂತು சொல்றாரு, ஏமா நீங்க இன்னும் சுமந்து கொண்டிருக்கீங்க. ಆಗ ಟ್ರಾಕ್ಟರ್ ಓಡಿಸುವಂತ ಚಾಲಕ ಹೇಳ್ತಾನೆ, ಯಾಕಮ್ಮ ಇನ್ನೂ ನೀವು ಆ ಭಾರವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ಅಮ್ಮ சொல்றாங்க, ಆ ಸ್ತ್ರೀ ಹೇಳ್ತಾರೆ, எனக்கே நீங்க ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. ಅಯ್ಯೋ, ನೀವೇ ನನಗೆ ದೊಡ್ಡ ಉಪಕಾರ ಮಾಡಿದ್ದೀರಿ, ನಾನೇ உங்களுக்கு ಭಾರமா இருக்கேன், ನಾನು ನಿಮ್ಗೆ ಭಾರವಾಗಿದ್ದೀನಿ, ಇನ್ನೊಂದು ಭಾರತ ಏನ್ உங்களுக்கு ಅಯ್ಯೋ ಇನ್ನೊಂದು ಈ ಭಾರವನ್ನು ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ಬೇಕು. அப்ப அந்த டிராக்டர் டிரைவர் சொல்றாரு, ಆಗ ಟ್ರಾಕ್ಟರ್ ಓಡಿಸುವ ಚಾಲಕ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, என்னம்மா நானா சுமக்கிற ಅದು ಟ್ರಾಕ್ಟರ್ தான் சுமக்குது, ಏನಮ್ಮ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಈ ಭಾರ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಈ ಟ್ರಾಕ್ಟರ್ ನಮ್ಮೆಲ್ಲರ ಭಾರನ ಹೊತ್ಕೊಂಡಿದೆ. பாருங்க, இந்த அப்புறமா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ಹಾಗೆ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಭಾರತ ಆಂಡವருக்கு போடுறோம், ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ದೇವರ ಹತ್ರ ಹಾಕ್ತೀವಿ, ತಿರುಗಿ ಮರುಬಡಿயும் எடுத்துக்கொள்ளும், ಮತ್ತೆ ಅದನ್ನು ಹೊತ್ಕೊಳ್ತೀವಿ. இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, ಅದರಿಂದ ಇವತ್ತು ನನ್ನ ಪ್ರಿಯವಾದವರೇ, ಭಾರಗಳೆಲ್ಲ ಕರ್ತರ ಮೇಲೆ போடுங்க. ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಭಾರಗಳನ್ನು ಚಿಂತೆಯನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕ್ರಿ. என்ன மாதிரி பாரம் இருந்தாலும் சரி, ಅದು ಎಂತ ಭಾರವಾಗಿದ್ರು ಸರಿ. அதுதான் கடவுள் வந்து இந்த உலகத்துல அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இந்த தேவனுடைய அந்த வார்த்தை இந்த வெளிப்பட்டது மாம்சமாக என்று பார்க்கிறோம். ಅದೇ ಆ ವಾಕ್ಯವೇ ಮಾಂಸವಾಗಿದ್ದವನು ವಾಕ್ಯವಾಗಿ ಆತನು ಬಂದನೆಂಬುದಾಗಿ ದೇವರು அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ. அவருடைய மனுஷ பாவத்தின் பாரத்தை சுமந்து கொள்ள வந்தார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನುಷ್ಯರ ಪಾಪ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ. அது மாத்திரமல்ல, நம்ம துயரங்கள் நம்ம துக்கங்கள் எல்லாம் சுமந்தார் என்று பார்க்கிறோம். ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನ ನಮ್ಮ ದುಃಖಗಳನ್ನ ಕೂಡ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡ. இன்றைக்கு உங்களுடைய கவலைகளை பாரங்களெல்லாம் கர்த்தர் மேல் போடுங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮೆಲ್ಲಾ ದುಃಖಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಕರ್ತನ ಮೇಲೆ ಹಾಕ್ರಿ. நீங்க பாருங்க, இப்ப எப்படி உங்களுடைய ಮನಸ್ಸು ಲಘುವಾಗಿರುತ್ತೆ, ಲೈಟ್ ಇಟ್ ವಿಲ್ ಬಿಕಮ್ ಲೈಟರ್. ನೀವು ನೋಡಿ ಬೇಕಾದ್ರೆ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಷ್ಟು ಹಗುರ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಂಡವರುடைய வார்த்தைகளுக்கு ஜீவனும் அதுக்கு ஆவியாம இருக்கிறது சொல்லுகிறார். ಯಾಕಂದ್ರೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಜೀವವಿದೆ, ಅದು ಆತ್ಮವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. மூன்றாவது பார்க்கும்போது, ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்கறான்னு பார்க்கிறோம். ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಯೋವಾನ್ 14:27 பார்க்கிறோம். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 14:27 ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ, என்னுடைய சமாதானம் கொடுக்கிறேன், ನನ್ನಲ್ಲಿರುವ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உலகில் கொடுக்கிற சமாதானம், ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನ ಅಲ್ಲ, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன், ನನ್ನಲ್ಲಿರುವ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತೇನೆ. ಹಾಗೆ பயப்படாதீங்க, கலங்காதீங்க சொல்றாரு. ಭಯಪಡಬೇಡ್ರಿ, ದಿಗ್ಭ್ರಮಗೊಳ್ಳದಿರಿ. ಹಾಗೆ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ பார்க்கும்போது ಯೇಸು இந்த உலகத்தில் நடமாடின போது, ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಜೀವಿಸುತ್ತಾ ಓಡಾಡುತ್ತಿರುವಾಗ அவர் திரளான ಜನಗಳು ಕಂಡು ಬಂದು ಮನದುರುಗಿನಾರ್. ಅನೇಕ ಜನ ಸಮೂಹನ ಅನೇಕ ಕಷ್ಟದಿಂದ ನೋಡಿ ಆತನು ಕನಿಕರ ಪಟ್ಟನು. அதே போல ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு அவனுக்காக பரிதபித்து அவனுடைய சமூகத்துல போகிறத பார்க்கிறோம். ಹಾಗಾದ್ರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೂಡ ಕಷ್ಟವನ್ನು ಸಮಸ್ಯೆಯನ್ನು
ಅವನು ದಾಟುವಾಗ ದೇವರು ಅವನನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ. இன்றைக்கு இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 8.2 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಈ ಪ್ರಪಂಚದ ಒಂದು ಜನಸಂಖ್ಯೆ ನೋಡುವಾಗ ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಇದೆ. அந்த அந்த கோடி கணக்குல ஆண்டவர் வந்து தனிப்பட்ட முறையில் உண்மையான நேசிக்கிறார். அவர் ಈ ಕೋಟಿ ಜನರ ಇಷ್ಟು ಕೋಟಿ ಇರುವಂತ ಈ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನ ನಿನ್ನನ್ನ ದೇವರು ಹುಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொடுக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களை ஆறுதல் படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಆದರಿಸ್ತಾನೆ. உங்களுக்கு அந்த சமாதானம் கொடுப்பார். ನಿಮಗೆ ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. எல்லா ஜனங்களுக்கும் இருக்குது. எல்லாம் ஆண்டவர் தான் ಸೃಷ್ಟಿ பண்ணது. எல்லா ஜனங்களையும் ಎಲ್ಲಾ ಜನರನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರೇನೆ. ஆனால் இஸ் வெரி பர்சனல் டு ಈಚ್ ಅಂಡ್ ಎವ್ರಿ ಇಂಡಿವಿಜುವಲ್. ಆದ್ರೆ ಆತನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಮತ್ತು ಒಂಟಿಯಾಗಿರುವವರನ್ನ ಸಂಧಿಸ್ತಾನೆ. அதுதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானம் கொடுக்கிறேன் அவனுக்கு. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿರುವ ಸಮಾಧಾನ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உலகத்துல இந்த சமாதானத்துக்காக அநேகர் தவிக்கிறாங்க. ಅನೇಕರು ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಈ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ, ಹೋರಾಡ್ತಾರೆ. எவ்வளவு பணம் இருக்கலாம், எல்லாம் வசதி எல்லாமே இருக்கலாம். ಎಷ್ಟೇ ಹಣ ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ಲಾ ಒಂದು ವಸತಿಗಳು ಎಲ್ಲ ಇರ್ಬೋದು, ಅನುಕೂಲಗಳು ಇರ್ಬೋದು. ஏதோ ஒரு காரணத்துல we feel very 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 depressed and very ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹಳಷ್ಟು ನಮಗೆ ಒತ್ತಡಗಳಿರ್ತದೆ. அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய சமாதானம் கொடுக்கிறது. ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ದೇವರು ಸಮಾಧಾನ ಕೊಡ್ತಾರೆ. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானம் கொடுக்க காத்திருக்கிறார். ಇವತ್ತು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಂತ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಾದಿದ್ದಾನೆ. ஆகையால இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, ಆದ್ರಿಂದ ನನ್ನ ಪ್ರಿಯವಾದವರೇ, இது ஒரு சின்ன செய்தி தான். ಇದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಂದೇಶ. ஆனால் எனக்கும் அண்ணாக்கும் ஒரு விசுவாசம் உண்டு. ಆದ್ರೆ ನನಗೂ ಸಹೋದರಿಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇದೆ. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாமே தன்னுடைய கிரியைகளை செய்வார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ತಾನೇ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. பாரத்தை அவர் சுமப்பார். ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ತಾನೆ. உங்களுக்கு பயத்தை நீக்கி போடுவார். ನಿಮ್ಮ ಭಯವನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ. ஏனென்றால் அவர் தான் சொல்றார், நானே உங்களோடு கூட இருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನೇ ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದೇನೆ. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ವಚನಗಳ ಆಂಡವರು சொல்றது பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ಅನೇಕ ವಚನಗಳು ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ಭಯಪಡಬೇಡ್ರಿ 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 ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு எதை குறித்து பயம் இருந்தாலும் கூட, ನಿಮಗೆ ಇವತ್ತು ಯಾವುದೇ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಯವಿದ್ದರೂ ಕೂಡ தேவன் சொல்றார், நானும் கூட இருக்கிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. ಇಂಗ್ಲಿಷ್ல ಐ ಆಮ್ என்றாரு. ಐ ಆಮ್. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಇರುವಾತನೆಂಬುದಾಗಿ. He did not tell that I was or I'm going to be ன்னு சொல்லல. ನಾನು ಇರುತ್ತೇನೆ, ಮುಂದೆ ಇರುತ್ತೇನೆ, ಇದ್ದೇನೆ ಎಂಬುದ I am. ನಾ ಇರುವಾತನೆ. பிரசன்ட் டென்ஸ். எப்பவுமே இருப்பார் ஆண்டவர். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರ್ತೀನಿ ಅಂತ ஆண்டவர் கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಚನ ಹೇಳಿ. எபிரேயர் 11:8 சொல்லுகிறது. ಇಬ್ರಿಯ 11:8 ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ, கைவிடுவதுமில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எல்லாரும் இன்றைக்கு நம்மளை கைவிட்டாலும் ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಟ್ರು, தேவன் நம்ம எப்பவுமே கைவிட மாட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. அவர் நம்மள ரொம்ப அன்பு கூர்ந்துதான் இந்த உலகத்துக்கு வந்தார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ. என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையிலே மரித்தார். ನಿಮ್ಮ ಮತ್ತು ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಆತನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ. இது உங்களை வந்து ஒரு ಇಂಪೋಸ್ பண்றதுக்காக அல்ல, ಇಂಪ್ರೆಸ್ பண்றதுக்காக அல்ல, ಏನೋ ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ಅಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಥವಾ ನಿಮ್ಮನ್ನ ಒಲಿಸ್ಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. இதுதான் ಉண்மை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ நம்முடைய பாவங்களுக்காக வந்து சிலுவையிலே மரித்தார். ಇದೇ ಸತ್ಯ. ಏನಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಆತನು ಶಿಲುಬೆ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಜೀವನೇ கொடுத்து அவரை வந்து இதுல புதைச்சாங்க. இதுல ಆತನು ಜೀವವನ್ನ ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದ್ರು. அப்போ அந்த சமாதியிலிருந்து அவர் எழுந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ಮತ್ತೆ ಹಾಗೆ ನೋಡ್ತೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಮಾಧಿಯಿಂದ ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. Death could not hold on to him. ಯಾಕಂದ್ರೆ ಮರಣವು ಆತನನ್ನು ಹಿಡಿಲಿಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. Because God raised him from the dead. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಆತನನ್ನು ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. And he lives forever. ಆತನು ಸದಾಕಾಲ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. அவர் சொல்ல, நான் ஜீவிப்பதால் நீங்களும் ஜீவிப்பீங்க. ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಜೀವಿಸುತ್ತಿರುವುದರಿಂದ ನೀವು ಜೀವಿಸುತ್ತೀರಿ. என அருமையான அன்பான சகோதர சகோதரிகள், ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பேரும், ನೀ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿರುವ ಈ ವಾಕ್ಯ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿರುವ ಎಲ್ಲರೂ ಕೂಡ கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, ಬರೀ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, யாரா இருந்தாலும் கூட தேவன் அன்பு கூறுகிறார். ಯಾರೇ ಆಗಿರ್ಬೋದು, ದೇವರು ಅವರನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதுதான் அந்த சிலுவையில் அவர் வெறித்தார். அந்த சிலுவையில் அவரே ஒப்பு கொடுத்தார். ಅದಕ್ಕೆ ತನ್ನನ್ನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಡೀ ಲೋಕಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಾನೆ. Today is calling all of you, come unto me, all that labor and rest. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಕರೀತಾನೆ, ಕಷ್ಟಪಡುವವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. And if you are down too much or depressed too much, ನೀವು ಬಹಳಷ್ಟು ಸೋತು ಹೋಗಿ, ಬಹಳ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದು ಮತ್ತು ಖಿನ್ನತೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ, if you are shedding tears, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತಾ ಇದ್ರೆ, so God will wipe away your tears. ದೇವರು ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸ್ತಾನೆ. He will put in the bottle. பார்க்கிறோம் ஒரு வேதத்துல ஒரு வசனம். ಒಂದು ವಾಕ್ಯ ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಕೂಡ ಆತನು ತನ್ನ ಬುದ್ದಲಿಯಲ್ಲಿ ಬಾಟ್ಲಲ್ಲಿ ಹಾಕೊಂಡಿರ್ತಾನೆ. So it not go in vain. ಯಾವುದು ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. Your cries will be translated into prayer to the Father,
ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತದೆ. So he will answer your prayers. ಆತ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರಿಸಿ. இன்றைக்கு நாங்க ஜெபிக்க போறவங்களுக்காக ಇವತ್ತು ನಾವು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. யார் யாருக்கு இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ, ಯಾರ್ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರೋ, அப்போ ஆண்டவர் உங்களோட வந்து தங்கிடுவார் உள்ள. ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ இந்த ಮಾಡ್ತಾರೆ. ஜெபம் பண்ணும்போது நீங்க கூட எங்க இருந்தாலும் கூட தலைங்களை வணங்கி ஜெபிக்கலாம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನೀವು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿ, ನೀವು ಕೂಡ ನಮ್ಮೊಂದಿಗೆ ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உங்களுக்கு ஆண்டவர் கிருபையும் தன்னுடைய சமாதானமும் ஆறுதலும் கொடுப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸ್ತಾನೆ, ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನ ತನ್ನ ಬಲವನ್ನ ಆತನು ಕೊಡ್ತಾನೆ. ஜெபிக்கலாமா இப்போ? ಪ್ರಾರ್ಥಿಸುವ. எங்களை நேசிக்கிறவன் தோப்பனே, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆ ಆದ ದೇವರೇ, மத்தியான வேளைக்காக ஸ்தோத்திரம். ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ஆறுதல் தாரும், ನೀನು ಸಮಾಧಾನ, ಧೈರ್ಯ ಆದರಣೆ ಕೊಡು, ತಾರಂ. ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡು மற்றும் ஆண்டவரை சமாத்த தாரும். ಮತ್ತು ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. ஆண்டவர் யார் யார் நோயிலே வியாதிப்பட்டிருக்கிற அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ಯಾರ್ಯಾರು ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಬಾಧೆ ಪಡುತ್ತಿದ್ದಾರೋ அவர்களை குணமாக்க வேண்டும் என்று ಅವರನ್ನ ಗುಣಪಡಿಸು. ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக ಅಪ್ಪ, ஸ்தோத்திரம். ನೀನು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. எல்லா துதி கனமனுக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗನಮಾನ ಮಹಿಮೆ ನಿನಗೆ. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பரம தகப்பனே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಬೇಡುವಂತಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಗೆ. ஆமென். ಆಮೆನ್. நன்றி, வணக்கம். ನಮಸ್ತೆ. மறுபடியும் தொடர்ந்து நம்ம செய்வோம். நீங்க இதற்காக நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.